ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கணேஷ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா ஆதார் கார்டுடைய அட்ரஸை எப்படி நீங்களே ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் நிறைய பேர் இப்போ வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் உங்களோட ஆதாரில் இன்னும் பழைய அட்ரஸே இருந்திருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்காக நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. டைரெக்டாக உங்களுடைய மொபைலில் இருந்தே கூட நீங்கள் இந்த ஆதார் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இது இருந்தாலே போதும். நீங்களே அப்டேஷனை பண்ணிக்க முடியும். இந்த அப்டேஷன் எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் myAadhar.uida.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆதார்க்கான பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மெயினாக அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் அட்ரஸ் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணும்போது எரர் இல்லாமல் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். ஆதாரில் அட்ரஸ் சேஞ்சுக்காக நீங்கள் ஆன்லைன் மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆதார் மையம் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு அட்ரஸ் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அட்ரஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ரேஷன் கார்டு, பிடிஎஸ் ஃபோட்டோகிராஃப் கார்டு, ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓட்டர் ஐடி இருக்கிறாலும் அதில் இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி ஐடென்டி கார்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் டிசேபிலிட்டி இஸ்யூட் அண்டர் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டி ரூல்ஸ் 2017. இந்த டிசேபிலிட்டி ஐடி கார்டு இருக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஃபோட்டோகிராஃபர் ஐடென்டி கார்டு, சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃப் இஸ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சச்சஸ் டொமிசைல் சர்டிஃபிகேட், எம்என்ஜிஆர்இ ஸ்கீம், இந்த மாதிரி லேபர் கார்டு தான் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சு கூட நீங்கள் அட்ரஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட எஸ்டி சர்டிஃபிகேட், எஸ்சி சர்டிஃபிகேட், ஓபிசி கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பாஸ்புக், உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் ஃபோட்டோகிராஃபோடு இருக்குது, அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க் என்னெல்லாம் இருக்கோ அந்த பேங்க்கில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ப்ரூஃப் ஏதாவது இருக்குது அட்ரஸோடு இருக்குனாலும் அதை வச்சு மாற்றிக்கலாம். சப்போஸ் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டையும், அதே மாதிரி சர்டிஃபிகேட் இஸ்யூட் அண்டர் த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அந்த ஆக்ட்ஸ் மூலமாக வச்சுருக்கிற கார்டு இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் இது எந்த ப்ரூஃப்மே இல்லைங்க, நான் இப்போ தாங்க ஒரு அட்ரஸ்க்கு போயிருக்கேன், உங்களால் அந்த அட்ரஸை மாற்ற முடியல அப்படின்னா அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். அதற்கும் யுஐடியில் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்கங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். அது யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, முனிசிபல் கவுன்சிலர் இந்த கேட்டகரியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அதில் சைன் வாங்கிட்டு நீங்கள் அதை வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கெசடட் ஆஃபீஸர் குரூப் ஏ, எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இபிஎஃப்ஓ ஆஃபீஸர் யாராவது இருக்கிறாங்கனாலும் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குரூப் பி ஆஃபீஸர்ஸான தாசில்தார், அவங்க பார்த்தீங்கன்னா கெஸ்டட் பி ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட் சைன் இருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்டட் ஆஃபீஸர் அட் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் த ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, ஆர்எஸ் நாமினி, இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கனாலும் அவங்ககிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை சூப்பரண்டன்ட், வார்டன், மேட்ரன், ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ரெகக்னைஸ்டு ஷெல்டர் ஹோம்ஸ் ஆர் ஆர்ஃபனேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. இதே மாதிரி ரெகக்னைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அதுக்கிட்ட இருந்து நீங்கள் சைன் வாங்கியிருக்கீங்க, சைன்டு பை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஒன்லி ஃபார் த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட்லேருந்தும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அட்டாச் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குனாலும் வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட்டு, பிரசிடென்ட்டு, இல்லை அதுக்கு ஈக்குவலன்ட்கான அத்தாரிட்டி, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, வில்லேஜ் ரெவன்யூ ஆஃபீஸர் இவங்க இருக்கிறாங்க, ரூரல் ஏரியாவில் இருக்காங்கனாலும் இவங்க கிட்ட கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இபி பில் இருக்குன்னா கூட அதையும் கூட நீங்கள் அட்ரஸ் சேஞ்சுக்கு அட்டாச் பண்ணிக்க முடியுங்க. ப்ரீபெய்ட் பில், போஸ்ட்பெய்ட் பில் நாட் ஓல்டர் தேன் 3 months இந்த கேட்டகரியில் இருந்தால் தான் அதை எடுத்துப்பாங்க. வாட்டர் பில்லில் அட்ரஸ் இருக்குது, அது இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில்லாம் உங்களுடைய பேரில் தான் அந்த
பில் இருக்கணுங்க. எக்ஸாம்பிள் ராஜேஷ்ன்னு ஒரு பேர்ல வந்து நீங்க அட்ரஸ் சேஞ்சுக்கு மாத்தணும்னா, ராஜேஷ்ங்கிற பேர்ல தான் ஈபி பில்லோ, வாட்டர் பில்லோ இருக்கணும். அது கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த மாரி கேட்டகரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெலிஃபோன் பில், மொபைல் பில் இருக்கனாலும் அத வச்சு பண்ணிக்கலாம். வேலிட் சேல் அக்ரீமெண்ட், கிஃப்ட் டீட் ரெஜிஸ்டர் வித் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு இந்த மாரி இதுலயும் அட்ரஸ் இருக்குனாலும் அதையும் நீங்க வச்சுக்கலாம். கேஸ் கனெக்ஷன் பில்லையும் வச்சுக்க முடியுங்க. நாட் ஓல்டர் மோர் தென் 3 மந்த்ஸ் இருக்குன்னா நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அலாட்மெண்ட் லெட்டர் ஆஃப் அக்காமடேஷன் இஷ்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ரெகுலேட்டரி பாடி இந்த கேட்டகரியில இருக்கிறவங்ககிட்ட இருந்தும் நீங்க வாங்கலாம். அப்படி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்லாம் இதில் நீங்கள் எடுத்துக்க மாட்டாங்கங்க. அப்புறம் பிரிசனர் இண்டெக்ஷன் டாக்குமெண்ட் பிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிசன் ஆஃபீஸ்லேருந்து சீல் வித் சிக்னேச்சரோட தருவாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட் மொத்தமாக ஒரு 26 விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அதில் அட்ரஸ் சேஞ்சுக்கு மட்டும் எதெல்லாம் டிக் மார்க்கில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு நீங்கள் அட்ரஸ் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னதில் எல்லாமே கவர் ஆகியிருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன அந்த பர்டிகுலர் கன்சர்ன்ட் கெஜெட்டட் ஏ ஆஃபீஸர், பி ஆஃபீஸர் அவங்க அந்த கேட்டகரியில் வரவங்க கிட்ட இருந்து கூட நீங்கள் சிக்னேச்சர் வாங்கி அட்டாச் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்மெட்டில் சைன் வாங்குறதுல இருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கரெக்டான மெத்தடில் இருந்தால் மட்டும்தாங்க அப்ரூவல் ஆகும். ஏன்னா அந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து அவங்க சொன்ன இடத்துல தான் சீல் வச்சுருக்கணும். கீழே இருக்கிற ஏதாவது பாக்ஸில் வந்து சீல் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடாது. ஃபோட்டோ மேலே சீல் வச்சு அது மேலே சைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மெட் இருக்குங்க. அந்த ஃபார்மெட்டையும் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட அதே ஃபார்மெட் மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சைன் வாங்கிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரூஃப் நான் சொன்னதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஒரிஜினல் அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணால் போதும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனருக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். உங்கள் மொபைல்லேயே நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்குங்க. சொல்லப்போனால் ஸ்கேனர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறத விட மொபைலில் இருக்கிற கேமராஸே நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன்லலாம் இப்போ இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஸ்கேனர் ஆப்ஸ் கூட இருக்குங்க. அந்த ஆப்பை நீங்கள் ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேனருக்கான லிங்க் உங்களுக்கு தேவைப்படுனாலும் ப்ளே ஸ்டோர் லிங்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கூட எடுத்துகிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிடிஎஃபாக நீங்கள் மாற்றினாலும் இன்ஸ்டண்ட்டாக மாற்றலாம். இமேஜாக சேவ் பண்ணணும், இல்லை 2-3 பேஜஸை சேர்ந்து ஒட்டுக்காக வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட நிறைய விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நீங்கள் இந்த அட்ரஸ் சேஞ்சுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே அதுக்கான பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன் மெத்தட்லேயோ வந்து பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மொபைலுக்கும் வந்துடும். இந்த ஸ்லிப்பும் இந்த பேஜ்லேயே மையுஐடிஐ வெப்சைட்லேயே வந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதற்கான அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை இது நான் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அட்ரஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் மாறி இருக்கும். நீங்கள் மாறின அட்ரஸில் இருக்கிற கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆதார் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டுகிட்டே இருக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த அட்ரஸ் சேஞ்சில் தான் நிறைய டவுட் இருந்திருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.